బండి లోపల ఏముంది? బండి ఖాళీగా ఉంది సార్. డబ్బేసి వెళ్ళరా. డబ్బులు లేవు సార్. అరే ట్రాఫిక్ అయిపోయిందిరా. డబ్బేసి వెళ్ళరా తొందరగా. ఎల్లు 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 వెళ్ళరా. వెళ్ళు వెళ్ళు. చెక్ చేసి పంపించు. ఏముంది? ఆ బండి నిలపరా. పోరా పోరా, బండి నిలిపో. డ్రైవర్ బండి ఆపరా. ఆపరా బండి. ఆపరా. ఆ బండి ఫాలో చెయ్యి. బండి లోపల ఏముందిరా? కింద దిగరా. मैं नहीं मालूम, उसका मालूम सर. ఏంట్రా చెప్తున్నాడు? లోపల ఏమి ఉండదు చూడు. చినిగిపోయిన నోట్ ఇచ్చింది నా తప్పుదా సార్? దానికోసం నన్ను తరుముతున్నారా? సార్ 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 ఏం చూడరా? డెడ్ బాడీ సార్. కొద్దిగా కూడా మనసాచి లేకుండా ముక్కలుగా వేసి ఉంచారు సార్. ఇది ఎలా ఎక్కడి నుంచి ఇక్కడికి వచ్చింది? ఎవర్రా చేసింది? చెప్పరా. నిజంగా చెప్తున్నాను సార్. నేను బండి తీసుకురావడానికి వచ్చినప్పుడు ఏమీ లేదు సార్. నువ్వు బండి ఎక్కడి నుంచి తీసుకున్నావు? సార్ చెన్నైలో పానగరం బండిగూడెంలో సార్. అన్ని ద్విచక్ర వాహనాలు దించేసి నేనే చివరిగా లాక్ చేశాను సార్. అప్పుడు ఖచ్చితంగా అక్కడ ఏమీ లేదు సార్. నువ్వు బండి ఎన్ని గంటలకు తీసుకున్నావు? సార్ 8-8:30 ఉంటుంది. నువ్వు బండిలో వచ్చేటప్పుడు ఎక్కడైనా నిలిపినావా? అవును సార్. వచ్చే దారిలో 1 గంట ముందు తడా దగ్గరలో బాత్రూమ్ పోవడానికి బండి ఆపాను సార్. అప్పుడేదో నేను ఇలా జరుగుంటుంది అనుకుంటా సార్. ఇదంతా నాకు చెప్పొద్దు. ఇట్లా ఏంటిది అట్లా ఏంటిదని నాకు తెలుసు. సరే నీ ఇల్లు ఎక్కడో చెప్పు. మధ్యప్రదేశ్లో తికాంగర్ సార్. ఫిర్ భీ మే కుచ్ నహీ బోలూంగా. ఏంట్రా బోలో పీలో అని చెప్తున్నావా? కూర్చోరా. కూర్చో చెప్తున్నా కదా, కూర్చో. చెన్నై కంట్రోల్ రూమ్కి ఫోన్ చేయండి. ఈ డెడ్ బాడీ గురించి వాళ్ళకి ఇన్ఫార్మ్ చేయండి. చెన్నై వానగరం షెడ్ నుంచి బయలుదేరి ఇప్పుడు మనకు డెడ్ బాడీ దొరికినంత వరకు అన్ని డీటెయిల్స్ కన్సర్న్ చెన్నై పోలీస్కి ఇన్ఫార్మ్ చేయండి. అలాగే పోలీస్కి కూడా ఇన్ఫార్మ్ చేసి ఫర్దర్గా ఏం చేయాలని అడుగుతాం. వాళ్ళు యథాప్రకారం ఫోరెన్సిక్ అండ్ ఫింగర్ డిపార్ట్మెంట్కి ఇన్ఫార్మ్ చేస్తారు. సార్ పాపా ஏந்திரமா இன்னும் கொஞ்ச நேரமா ப்ளீஸ். மணி 5:30 ஆயிடுச்சுமா. இதுக்கு தான் சொன்னேன் நைட்டு சீக்கிரமா படுத்து தூங்குன்னு. நைட்டெல்லாம் என்ன கோலம் போடலான்னு வரைஞ்சி பார்த்துட்டு இப்போ படுத்து தூங்குற பாரு. இப்போ என் பேரு நந்தினி. அப்பா கோவிந்தன், கவர்மெண்ட் பஸ் டிரைவர். அம்மா பாக்கியலட்சுமி, அவ ஹோம் மேக்கர் அண்ட் மை டார்லோ. எங்க சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். மா, நான் தான் கோலம் போடுறேன்னு சொன்னேன்லம்மா, எதுக்கு நீ கோலம் போடுற? ஆமா, நீ இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருந்த. வாசல் வெளிச்சோடி கிடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. மா, ஏன் கோலத்தை தான் காப்பி அடிச்சு போடுறியா நீ? அதனால என்ன இப்போ? போய் கலர் எல்லாம் எடுத்துட்டு வா போ. ஒன்னும் வேணாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நான் கோலம் போடலாம் தான் நினைச்சேன். ஆனா மயில் கழுத்து கலரு, ஃபேண்டா கலரு, இன்னும் நிறைய கலர் தீந்து போயிடுச்சு. கபி 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 மேரே தில் மே. ஆடி மாசம் தானே, அதான் சிம்பிளா போடலான்னு விட்டேன். ஓ, அதான் நேத்து நைட்டு கலர் கோலத்தை ஒளிச்சு வச்சே நீ.
இவரு ஒருத்தர் மனுஷன். இருங்க இருங்க, எனக்கும் நேரம் வரும்ல. அவ கிடக்குறாமா, நீ டீ குடி. ஏய் 23 வயசு கழுத பழ தேய்ச்சி வந்து டீ குடிக்க சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா உனக்கு? நீ இருமா. என்னடி நீ பல்லு விளக்காம டீ குடிச்சா இப்ப என்ன? இல்ல பாப்பா, அம்மா சொல்றபடி கேளுமா. போய் பல்லு விளக்கிட்டு போ பாப்பா. உங்களை போய் சப்போர்ட் கூப்பிட்டேன் பாருங்க. பாப்பா இல்ல பாப்பா இங்க ஓடி. ஐயோ நீயாவது வந்து டீயை குடி. கபி கபி. ஐயோ 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 எப்பா, ராசி 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 ராசி. எப்பா நல்ல வேளை ராசினா முடியல. 23/7/2019 செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை சந்திப்போம். இந்தம்மா பார்த்து சுடுது. தேங்க்யூப்பா. சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிடு பாப்பா. நல் வாழ்த்துக்கள். எக்ஸாம்பிள் ஷெல்லியினுடைய ஆர்டிகல்ஸ், டாக்டர் ஜான்சனுடைய ஆர்டிகல்ஸ், சர்ச்சிலுடைய ரைட்டிங்ஸ் படிச்சீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த ஆர்குமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அந்த காலத்துல சாக்ரட்டிஸ் பேசின உலக தரம் வாய்ந்த கீரைக்காயலாய். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆமா காலையில என்ன ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே ராஜா, வீட்டுக்கு என்ன கட்டில அதெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி கொடுமா. அது நான் எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கும்போது எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் கையில ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. கொடுங்க. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு தன் சொந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி 16ஆம் இடத்திலே செய்வதற்காக விண்ணில் பாய்ந்தது சந்திரயான் 2. இந்திய விஞ்ஞானிகளின் இமாலய சாதனை. சாதிக்கிறவன் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான், சும்மா இருக்கிறவன் சும்மாவே தான் இருக்கான். இறுதி பட்டியல் வெளியீடு. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 28 பேர் போட்டி. 28 பேர் என்ன, 28,000 பேர் போட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மை நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி பொதுவாக 5ஆம் எல்லா நாளும் அற்புதமான நாள், அமோகமான நாளுங்கறீங்க. படுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியுது, நம்மள ஆடுறவங்களுக்கு தெரியுது. கோயம்பேட்டில் வசித்து வருவர் குமாரசாமி, வயசு 23. செவ்வாய்க்கிழமை. மேஷ ராசி அன்பர்களே, நாளை ராசி சரியான கிருத்தம் புடிச்சவ. கிட்ட ராசி வரும்போது தான் மாத்திரா. ஐயோ குழம்பு வேற. ரிஷபராசி அன்பர்களே, நன்மை தரும் நல்ல எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். நீமு. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்பதனாலே மனதிலே ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டமமா? பாப்பா மணி ஆயிடுச்சு. ஆமா மாடிக்கு போய் உன் துணியை சீக்கிரமா காய போட்டு வாமா. கேப் வந்துற போகுது. மா தோ போறேமா. இந்தியா கோப்பை வென்றது. பாப்பா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமான பிரச்சனை கிடையாது. அதை விட்டு உடனே வெளியே வந்துடணும். சரிப்பா. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதிகமாக யோசித்து செயல்பட வேண்டும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். உங்களுக்கு தரகர் அன்னைக்கு வரனை பத்தி சொன்னாரே, சரி கேட்போம். கன்னிராசி நேயர்களே, கவலைகள் அகலும் நாள்.
கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள். இவருக்கு திருமணம் குடுங்கப்பா. எப்ப பார்த்தாலும் நியூஸா? நாளை காத்தாலே கொலை கற்பழிப்பு. ஏய் பொண்ணே, அது குடு. முதல்ல நீ உட்கார்ந்து தின்னு. அப்புறம் கேப் வந்துச்சு லங்கடி லங்கடின்னு குதிப்பேன். போயிந்தி. அந்த காதலியை பார்த்து இந்தாங்க தண்ணி கொண்டு வாமா. வரேன். பையன் போன் அடிக்குது, யாருன்னு பாருங்கப்பா. அது பாக்குறேம்மா. நிவேதா கால்மா. ஐயோ, இவ வேற கால் பண்ணிட்டாளா? பா கொஞ்சம் போன் எடுத்துட்டு வாப்பா. இத வரேன் பாப்பா. இதமா. தேங்க்ஸ் பா. ஹலோ. ஏய் சொல்றீ. நந்தோ எம்கேஎன் ரோட் வந்துச்சு கேப். கிளம்பிட்டியா இல்லையா? யோ, நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன்டி. முதல்ல நீ போன் வை. இன்னொரு இட்லி சாப்பிடுமா? மா, வேணாமா. டைம் ஆயிடுச்சு. மா, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணுமா, கேப் வந்துரும். சீக்கிரம். ஏய் நந்தினி, என்ன பண்ற இன்னும்? என்னடி பண்ற? சீக்கிரமா வா. மா, இருங்களேம்மா வரேன். ஐடி கார்டு. ஐடி கார்டு எடுத்தியா? எடுத்துக்கிட்டேமா. பாரு, பத்திரமா போயிட்டு வா. யாரு கூட பம்பு இழுக்காத, முக்கியமா கோபப்படாத. ஓகே டார்லிங். சரி பாய். பாத்து போயிட்டு.